Section 21. இந்த செக்ஷன்ல நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஸ்டார்டர் ஃபார் 2-speed இண்டக்ஷன் மோட்டார். ஒரே மோட்டார்ல ரெண்டு வித ஸ்பீடு ஆப்ரேட் பண்ண வைக்கக்கூடிய ஒரு சர்க்யூட் டயக்ராம் தான் இன்னைக்கு செக்ஷன்ல நம்ம பார்க்க போறோம். Starter for 2-speed 2-winding motor. 2-speed 2-winding motor having two electrically separated windings in the stator slats. It provides two speed of any ratio. ஒரே மோட்டார்ல ரெண்டு விதமான வைண்டிங்கை வந்து ஸ்டேட்டர்ல கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ரெண்டு வைண்டிங்க்கும் வந்து தனித்தனியா வந்து நம்ம சப்ளை கொடுக்கும்போது மோட்டார் வந்து என்ன ஆகும்னாக்கா டிஃபரண்ட் ஸ்பீட்ல ஒரு வைண்டிங் கனெக்ட் ஆகும்போது ஒரு ஸ்பீட்லயும் இன்னொரு வைண்டிங் கனெக்ட் ஆகும்போது இன்னொரு ஸ்பீட்லயும் வந்து ஆப்ரேட் ஆகும். One set of windings for low speed and other set of windings for high speed. ஒரு செட் ஆஃப் வைண்டிங் வந்து லோ ஸ்பீட்ல ரன் ஆகும், இன்னொரு செட் ஆஃப் வைண்டிங்க்கு வந்து சப்ளை கொடுக்கும்போது ஹை ஸ்பீட்ல ரன் ஆகும். இந்த மோட்டார் ஆப்ரேட் பண்றதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். While changing over the speed, the following conditions should be followed. Condition 1. The motor should be started on low speed and then accelerated to high speed. எப்பவும் இந்த மோட்டாரை வந்து ஃபர்ஸ்ட் லோ ஸ்பீட்ல ஆப்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் ஹை ஸ்பீட்ல ஆப்ரேட் பண்ணணும். டைரக்டா ஹை ஸ்பீட்ல ஃபர்ஸ்ட் ஆப்ரேட் பண்ணக்கூடாது. இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து the motor should not be changed over suddenly from high speed to low speed. ஹை ஸ்பீட்ல போயிட்டு இருக்க சொல்லோ சடனா வந்து லோ ஸ்பீடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்படி சேஞ்ச் பண்ணும்போது என்ன நடக்கும்னா the motor will run as induction generator during the change over some period of time. நம்ம அந்த சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த சில நேரங்கள்ல சில செகண்ட்ஸ்க்கு வந்து என்ன ஆகும்னா அந்த மோட்டார் வந்து இண்டக்ஷன் ஜெனரேட்டரா ஆக்ட் ஆகும். இதை வந்து அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹை ஸ்பீட்ல ரன் ஆயிட்டு இருக்க சொல்லோ லோ ஸ்பீடுக்கு மாத்துறதுக்கு ஸ்டாப் பட்டனை பிரஸ் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லோ ஸ்பீட்ல ஆப்ரேட் பண்ணணும். இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் வந்து கண்டிப்பா இந்த மோட்டார் ஆப்ரேட் பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேணும். இந்த சர்க்யூட் தான் 2-speed 2-winding மோட்டாரை ஆப்ரேட் பண்றதுக்கான கண்ட்ரோல் சர்க்யூட் டயக்ராம். இதுல ரெண்டு சர்க்யூட் இருக்கு. டாப்ல இருக்கக்கூடிய சர்க்யூட் வந்து கண்ட்ரோல் சர்க்யூட் டயக்ராம். மோட்டாரை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய காம்போனன்ட்ஸ் வந்து இதுல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால இதை வந்து கண்ட்ரோல் சர்க்யூட் டயக்ராம் அப்படின்னு சொல்றோம். கீழே இருக்கக்கூடிய சர்க்யூட் வந்து பவர் சர்க்யூட் டயக்ராம். மோட்டாருக்கு போகக்கூடிய பவரை வந்து கண்ட்ரோல் பண்றதுனால பவர் சர்க்யூட் டயக்ராம். ஃபர்ஸ்ட் இதுல என்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பவர் சர்க்யூட்ல ஸ்டேட்டார் வைண்டிங் எப்பவுமே வந்து ஒரு மோட்டார்ல ஒரே ஒரு ஸ்டேட்டார் வைண்டிங் தான் இருக்கும், ஒரு செட் ஆஃப் வைண்டிங் தான் இருக்கும். ஆனா இந்த மோட்டார்ல ரெண்டு செட் ஆஃப் ஸ்டேட்டார் வைண்டிங் இருக்கும். ஒன்னு வந்து லோ ஸ்பீடு ஆப்ரேட் பண்றதுக்கு, இன்னொன்னு வந்து ஹை ஸ்பீடு ஆப்ரேட் பண்றதுக்கு. இப்போ லோ ஸ்பீட்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து அதிகமா கனெக்ட் ஆயிருக்கும். 4 போல்ஸ் 8 போல்ஸ் 6 போல்ஸ் அந்த மாதிரி வந்து போல்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஹை ஸ்பீட்ல வந்து நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய ஸ்பீடை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா n = 120 f/p அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸ்பீடுக்கும் போலுக்கும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன்ஷிப் என்னன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ நம்பர் ஆஃப் போல்ஸ் எப்போ கம்மியா இருக்கோ அப்போ அதிகமான ஸ்பீட்ல அந்த மோட்டார் ரன் ஆகும். அதான் கான்செப்ட். அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான்
இந்த 2 ஸ்பீட் மோட்டாரை வந்து நம்ம ஆப்ரேட் பண்றோம். லோ ஸ்பீட்ல வந்து பார்த்தோம்னா அதிகமான நம்பர் ஆஃப் போல்ஸ் கனெக்ட் ஆயிருக்கும். ஹை ஸ்பீட்ல வந்து நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து கம்மியா இருக்கும். இந்த ரெண்டு வைண்டிங்க்கும் வந்து எந்த விதமான கனெக்ஷனும் இருக்காது. லோ ஸ்பீட் வைண்டிங் செப்பரேட்டா இருக்கும், ஹை ஸ்பீட் வைண்டிங் வந்து செப்பரேட்டா இருக்கும். அடுத்ததா கண்ட்ரோல் சர்க்யூட்ல என்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாப் பட்டன். யூசுவலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாப் பட்டன் தான் இங்கேயும் பயன்படுத்தியிருக்கோம். மொமெண்டரிலி கான்டாக்ட் புஷ் பட்டன், என்சி கான்டாக்ட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்ததா வந்து ஹை ஸ்பீட் ஸ்டார்ட் பட்டன். ஹை ஸ்பீட்ல ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு ஸ்டார்ட் பட்டன் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். அதுவும் மொமெண்டரிலி கான்டாக்ட் புஷ் பட்டன் தான். அதுல வந்து ரெண்டு செட் இருக்கு. ஒன்னு வந்து என்சி கான்டாக்ட் யூஸ் பண்ணிருக்காங்க, இன்னொன்னு வந்து என்ஓ கான்டாக்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த காம்போனன்ட் வந்து லோ ஸ்பீட்ல ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு ஸ்டார்ட் பட்டன். இது வந்து என்ஓ கான்டாக்ட்ல இருக்கு. இதுவும் வந்து மொமெண்டரிலி கான்டாக்ட் புஷ் பட்டன் டைப் தான். அடுத்தது ரெண்டு கான்டாக்டர் காயில். ஒன்னு வந்து லோ ஸ்பீட் காயில் எல். லோ ஸ்பீட்ல ரன் பண்ணணும் அப்படின்னா அந்த காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகி மோட்டாரை வந்து ரன் பண்ணும். அதோட ரிலேட்டிவ் கான்டாக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பவர் சர்க்யூட்ல L1, L2, L3 மூணு மெயின் கான்டாக்ட், மூணுமே வந்து NO கான்டாக்ட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி கண்ட்ரோல் சர்க்யூட்ல வந்து L4 அப்படின்ற ஆக்சிலரி கான்டாக்டும் L5 அப்படிங்கிற ஆக்சிலரி கான்டாக்டும் பயன்படுத்தியிருக்கோம். இதுல L4 வந்து NO கான்டாக்ட், அது வந்து சீலிங் கான்டாக்ட் ஆக்ட் ஆகுது. L5 அப்படிங்கிறது வந்து NC கான்டாக்ட், அது வந்து பிரிவென்டிவ் இன்டர்லாக்கா ஆக்ட் ஆகுது. அடுத்ததா வரக்கூடிய காம்போனன்ட் வந்து ஹை ஸ்பீட் கான்டாக்டர் H. இதோட ரிலேட்டிவ் கான்டாக்ட்ஸ் வந்து பவர் சர்க்யூட்ல H1, H2, H3 அப்படிங்கிற ஒரு மூணு NO கான்டாக்ட் பயன்படுத்தியிருக்காங்க. கண்ட்ரோல் சர்க்யூட்ல H4 அப்படிங்கிற ஒரு ஆக்சிலரி கான்டாக்டும் H5 அப்படிங்கிற ஒரு ஆக்சிலரி கான்டாக்டும் பயன்படுத்தியிருக்கோம். இதுல H4ன்றது வந்து NO கான்டாக்ட், இது வந்து சீலிங் கான்டாக்டா ஆக்ட் ஆகுது. H5 அப்படிங்கிறது வந்து NC கான்டாக்ட், இது வந்து பிரிவென்டிவ் இன்டர்லாக்டா ஆக்ட் ஆகுது. இதுதான் கண்ட்ரோல் சர்க்யூட்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ். இந்த காம்போனன்ட்ஸ் வச்சு சர்க்யூட்டை வந்து எப்படி ஆப்ரேட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லோட் ஸ்பீட்ல தான் ஆப்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஹை ஸ்பீடுக்கு சேஞ்ச் பண்ணணும். முதல்ல லோ ஸ்பீட் பட்டனை வந்து பிரஸ் பண்றோம். பிரஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்க ஸ்டாப் பட்டன் க்ளோஸ்ல இருக்கு, ஹை ஸ்பீட்ல பட்டனும் க்ளோஸ்ல இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னாக்கா H5ன்ற கான்டாக்டும் NC கான்டாக்டா இருக்கு. அப்போ லோ ஸ்பீடை பிரஸ் பண்ண உடனே என்ன ஆகும்னா லோ காயில், லோ கான்டாக்டர் காயில் L இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சப்ளை போகும். அப்போ அந்த காயில் வந்து என்ன ஆகுதுன்னா எனர்ஜைஸ் ஆகும். எனர்ஜைஸ் ஆன உடனே அதோட கான்டாக்ட்ஸ் L1, L2, L3 மூணு மெயின் கான்டாக்ட் இருக்கு, அது மூணுமே க்ளோஸ் ஆயிடும். L4 அப்படிங்கிற ஆக்சிலரி கான்டாக்டும் க்ளோஸ் ஆயிடும். L5 அப்படிங்கிற NC கான்டாக்ட் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ L4 க்ளோஸ் ஆனதுனால எனக்கு என்ன ஆகுதுன்னா சீலிங் கான்டாக்டா ஆக்ட் ஆகுது. அந்த ஸ்டார்ட் பட்டன், லோ ஸ்டார்ட் பட்டனை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கூட L4 வழியா என்னுடைய சப்ளை வந்து என்ன ஆகுதுன்னா L காயிலுக்கு கண்டினியூஸா போயிட்டு இருக்கும். இப்போ L1, L2, L3 க்ளோஸ் ஆனதுனால என்னுடைய ஸ்டேட்டார் வைண்டிங் வந்து 3 ஃபேஸ் சப்ளை போகுது. இது வந்து லோ ஸ்பீட் வைண்டிங். அப்ப என்ன ஆகுதுனாக்கா இந்த மோட்டார் வந்து லோ ஸ்பீட்ல ரன் ஆகும். இது வந்து லோ ஸ்பீடோட ஆபரேஷன். இப்போ லோ ஸ்பீட்ல இருந்து ஹை ஸ்பீடுக்கு மாத்தணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்னா ஸ்டாப் பட்டனை பிரஸ் பண்றோம். பிரஸ் பண்ண உடனே என்ன ஆகுதுனாக்கா அதனுடைய கான்டாக்ட்ஸ் Lக்கு போகக்கூடிய சப்ளை வந்து டிஸ்கனெக்ட் ஆகும். அப்ப L வந்து டீஎனர்ஜைஸ் ஆகி அதோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடும்.
இப்போ மோட்டாருக்கு சப்ளை போகாது. L1 L2 L3 வந்து ஓபன் ஆகிறதுனால அந்த வைண்டிங் வந்து சப்ளை போகாது. அப்போ மோட்டார் வந்து என்ன ஆகுது, ஸ்டாப் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய ஸ்பீடு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும். நியரர் டு ஜீரோ ஸ்பீட், அதாவது ஜீரோ ஸ்பீடை வந்து டச் பண்ணக்கூடிய அந்த லாஸ்ட் மினிட்ல ஹை ஸ்பீட்ல சுவிட்சை வந்து நம்ம என்ன பண்றோம்னாக்கா பிரஸ் பண்றோம். பிரஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா L5 வந்து க்ளோஸ்ல இருக்கு இல்லையா, L5 க்ளோஸ்ல இருக்கிறதுனால H கான்டாக்ட், ஹை ஸ்பீட் கான்டாக்டர் வந்து என்ன ஆகுதுனாக்கா எனர்ஜைஸ் ஆகும். எனர்ஜைஸ் ஆனோடனே அதோட கான்டாக்ட்ஸ் H1 H2 H3 இந்த 3 மெயின் கான்டாக்டும் க்ளோஸ் ஆயிடும். H4ன்ற ஆக்சிலரி கான்டாக்ட் க்ளோஸ் ஆகுது. H5 அப்படிங்கிற NC கான்டாக்ட் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ H4 வந்து என்னவோ ஆக்ட் ஆகுதுன்னா சீலிங் கான்டாக்ட் ஆக்ட் ஆகுது. நான் ஹை ஸ்பீட் பட்டனை வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் எனக்கு இந்த H4 வழியா என்ன ஆகுது, சப்ளை வந்து கண்டினியூஸா கிடைச்சிட்டு இருக்கும். H5 வந்து ஓபன் ஆனதுனால பிரிவென்ட் இன்டர்லாக்க ஆக்ட் ஆகுது. இப்போ H1 H2 H3 க்ளோஸ் ஆனதுனால ஹை ஸ்பீட் வைண்டிங்க்கு சப்ளை கிடைக்கும். அப்போ மோட்டார் வந்து என்ன ஆகுதுனாக்கா ஹை ஸ்பீட்ல ரன் ஆகும். மறுபடியும் வந்து நான் லோ ஸ்பீட்ல வந்து மோட்டாரை வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா மீண்டும் வந்து ஸ்டாப் பட்டனை பிரஸ் பண்றோம். பிரஸ் பண்ணி அப்ப என்ன ஆகுதுன்னா H காயிலுக்கு சப்ளை போகாது, அது டீஎனர்ஜைஸ் ஆகும். அதோட ரிலேட்டிவ் கான்டாக்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடும். அப்போ மோட்டார் வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்டாப் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய ஸ்பீடு வந்து குறையும் போது லோ ஸ்பீட் பட்டனை பிரஸ் பண்றோம். இதுதான் ஆபரேஷன். ஃபர்ஸ்ட் வந்து லோ ஸ்பீட்ல தான் ரன் பண்றோம். ஹை ஸ்பீடுக்கு மாத்தணும் அப்படின்னாக்கா ஸ்டாப் பட்டனை பிரஸ் பண்ணி அதோட ஸ்பீடு வந்து குறையிற சமயத்துல ஹை ஸ்பீடை பிரஸ் பண்ணணும், ஹை ஸ்பீடுக்கு சேஞ்ச் பண்ணணும். மோட்டார் வந்து சப்ளைல இருக்க சொல்லவே லோ ஸ்பீட்ல இருந்து ஹை ஸ்பீடுக்கும் ஹை ஸ்பீட்ல இருந்து லோ ஸ்பீடுக்கும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்படி சேஞ்ச் பண்ணோம்னா மோட்டார் வந்து பாதிப்படையும். அதனால ஒரு ஸ்பீட்ல இருந்து இன்னொரு ஸ்பீடுக்கு நம்ம மாத்தணும் அப்படின்னா ஸ்டாப் பட்டனை பிரஸ் பண்ணி அதோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையிற சமயத்துல வேற ஒரு ஸ்பீடுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் சர்க்யூட் ஆபரேஷன்.